வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு. சரிங்களா? அதாவது வந்து எப்படின்னா, அறிவியல் ரீதியாக ஒரு லக்னம் வந்து எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். தலைப்பு என்னென்னா, 12 ராசிகளையும் கண்ணால் பார்க்க முடியும். இது எப்படி 12 ராசிகளையும் கண்ணால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு, அதாவது 360 டிகிரி, சரிங்களா, அதை வந்து சமபாதியாக பிரித்து 12 ராசிகள், அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்தோட கூட்டத்தை வச்சு ஒவ்வொரு உருவம் கொடுத்து 12 ராசிகளாக வந்து பிரிச்சுருக்காங்க. அந்த உருவம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு நட்சத்திரத்தோட ஒரு வடிவம். சரிங்களா? பலாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுக்கு சில பேர் வச்சுருப்பாங்க. ஒரு ராசி கட்டத்தில் வந்து 9 பாதங்கள், அதாவது 3 நட்சத்திரங்கள் அடங்குற மாதிரி வரும். அதாவது வந்து எப்படின்னா, ஒரு வட்டத்தோட சுற்றளவு 360 டிகிரி, அதில் ஒரு ராசிக்கு வந்து 30 டிகிரி. அப்போ ஒரு நாளைக்கு வந்து பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், பகல் இரவு ரெண்டுமே சேர்த்து 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாள். பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றும். சரிங்களா? அதோட நீள்வட்ட பாதையில். அதாவது வந்து எப்படின்னா, 7வது 8வது சமூக அறிவியல் புஸ்தகத்தில் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் அந்த சூரிய குடும்பம், அந்த பூமி வந்து எப்படி வந்து சூரியனை சுற்றுது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து படிச்சிருப்போம். சரி, இப்போ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த லக்னம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ அந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, அந்த 12 ராசிகளுமே பகல்லையும் இரவுலையும் வரும். சரிங்களா? மாறி மாறி. இப்போ எப்படின்னா, ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, அதாவது வந்து சிம்ம ராசி. அப்போ அந்த சிம்ம ராசியில் தான் முதல்ல வந்து சூரியன் வந்து வருவார். சரிங்களா? வருவார் அப்படின்னா பூமி சுற்றும், சூரியன் சுற்றாது. ஆனால் அதாவது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜோதிடமாக வந்து அறிவியல் ரீதியாக பார்த்தா சூரியனை மையப்படுத்தி மற்ற கோள்கள் சுற்றுற மாதிரி வரும். ஜோதிட ரீதியாக சூரியன் மற்ற கோள்களும் எல்லாமே வந்து பூமியை சுற்றுற மாதிரி வரும். சரிங்களா? அதாவது வந்து அது வந்து வானியல், இது வந்து மெய்யியல். இதை வந்து என்னோடய வீடியோ பதிவிலே நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில் இப்போ வந்து சித்திரை மாதம் அப்படின்னா மேசத்தில் வந்து சூரியன் வருவார். சரிங்களா? அந்த மாதம் முழுக்க மேசத்தில் தான் இருப்பார். அதே வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வருவார். அதுதான் வந்து முதல் லக்னம். சரிங்களா? ஏன்னா வந்து சூரியன் வந்து உதயமாகும்போது அந்த ராசி தான் வந்து முதல்ல வரும். சரிங்களா? பகலில். அப்படி வரும்போது 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே வரும். அதாவது வந்து இப்போ பகலில் இருக்கக்கூடிய அந்த 6 ராசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறையும். அதாவது வந்து எப்படின்னா, கிழக்கிலிருந்து மேற்காக அப்படி மறையும் போது ஒவ்வொரு லக்னங்களுமே 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறும். அப்போ வந்து இப்போ வைகாசி மாதம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 மணி நேரம், அதாவது வந்து 6 to 8, அது வந்து ரிஷப லக்னம். அடுத்து வரக்கூடிய 8 to 10 அது வந்து மிதுன லக்னம். அடுத்து வரக்கூடிய 10 to 12 வந்து கடக லக்னம். இப்படி தான் வந்து ஒவ்வொரு லக்னங்களும் மாறும். அதே மாதிரி வந்து அந்த 12 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படின்னா 6 ராசி அடங்கிடும். சரிங்களா? பகலில் இருக்கக்கூடிய 6 ராசிகள் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடும். அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரங்கள், சரிங்களா, அதே வானத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு லக்னம் அப்படிங்கிறது வந்து மாறும். அதே மாதிரி அடுத்த நாள்லேருந்து, அதாவது வந்து அந்த மாதம் முழுக்கவே அந்த சூரியன் வந்து ரிஷபராசியில் தான் இருக்கும். அதுதான் வந்து முதல்ல. சரிங்களா? அதுலேருந்து தான் வந்து கனெக்ட் பண்ணணும். 2 மணி நேரம் 2 மணி நேரம். அதாவது வந்து எப்படின்னா, அந்த டயத்தில் வந்து எந்த குழந்தை வந்து பிறக்குதோ, பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், இப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது அதுதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜென்ம லக்னமாக அமையும். சரிங்களா? இதை வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இப்போ வந்து எப்படின்னா, இந்த டைமில் வந்து எந்த லக்னம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். இந்த நேரத்தை வந்து கனெக்ட் பண்ணி. சரிங்களா? அதாவது வந்து சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலேருந்து இப்போ என்ன மாதமோ இந்த டைமில் வந்து என்ன லக்னம் உதயமாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ராசியை வந்து நம்ம வந்து பார்க்குறது தான். அதாவது வந்து பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், அது வந்து சூரியன் வந்து அப்படியே தான் இருக்கும். பூமி வந்து இப்படி சுற்றுறதுனால அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய 12 ராசிகள், சரிங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாகும், மறையும். சரிங்களா? இதை தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.